வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. திமுகவின் வேட்பாளர் காரில் சிக்கிய கோடிக்கணக்கான பணமா? உண்மை நிலவரம் என்ன? இதை பற்றித்தான் இந்த காணொளியில நம்ம தெள்ளத் தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. காணொளியை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு அரசியல் பார்வை அப்படின்ற சேனலுக்கு நீங்க கட்டாயமா புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் கொடுத்து விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். திமுகவின் வேட்பாளர் காரில் சிக்கிய பல கோடி ரூபாய் கருப்பு பணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே ப்ரோ, உண்மையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்துல நீலகிரி தனி தொகுதியின் சார்பில் போட்டியிடக்கூடிய நபர் தான் அண்ணன் ஆர் ஆசா அவர்கள். இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஆர் ஆசா மீது அடுக்கடுக்கான புகார்களும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளும் பாத்தீங்கன்னா சமீபத்துல மட்டும் இல்லாம தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓகேங்களா, நீலகிரி, ஊட்டி, கோத்தகிரி, கொன்னூர் இதெல்லாமே பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். கேரளா, கர்நாடகா இந்த 3 மாநிலங்களையுமே இணைக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களாக பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவின் வேட்பாளர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா பணத்தை கார்ல வச்சுக்கிட்டே டிஸ்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு ரொம்ப தைரியசாலியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவின் மீது குற்றச்சாட்டை அடுக்கடுக்கா ஒரு புறம் முன்வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, உண்மையில திமுகவின் வேட்பாளர்கள் கார்ல கோடிக்கணக்கான பணம் சிக்கி இருக்கா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டோட்டலா திமுகவின் வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான பணங்கள் சிக்கி இருக்கிறது, சிக்குவதற்கான வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதும் ஒரு புறம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, உண்மையில ஆர் ஆசா அவர்கள் எந்த நேரத்திலும் அஞ்சா நெஞ்சன் அழகிரிக்கு பிறகு திமுகவில் ரொம்ப ரொம்ப மிகவும் பார்த்த டெரர் பீஸு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா நம்முடைய ஆர் ஆசா அவர்கள் மட்டும்தான். ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையிலே அப்பேற்பட்ட ஆர் ஆசா அவருடைய அந்த கார்ல பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான பணங்கள் என்பது புகைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஒரு புகைச்சலை கிளப்புகிறார்கள். இதெல்லாம் நம்ப வேண்டிய அவசியம் என்பதே கிடையாது. ஸோ எவ்வளோ விதமான கோடிக்கணக்கான பணத்தை பார்த்தவர்கள் அவர்கள் எல்லாம். ஓகேங்களா, அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பது என்பது ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில்